ஸோ கூகுள் பிக்சல் 5 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு குளோபல் லான்ச் அப்படிங்கிறனால ஏகப்பட்ட நாடுகள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஒரு இந்தியன் பிக்சல் யூஸ்க்கெல்லாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் மற்றும் ஸ்ரீலங்காவில் இந்த 2 நாடுகளில் குறிப்பாக கூகுள் பிக்சல் 5 வந்துட்டு லான்ச் பண்ணல அப்படிங்கிறது ஒரு விதிக்கிடும் தகவல் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கெஸ் பண்ண போல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸுமே இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.3 inches 60 Hzக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 12.2 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஆப்பிளா இருக்கட்டும் கூகுளா இருக்கட்டும் மெகாபிக்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட அடிச்சுக்கிற லெவலில் இருக்கும். 108 MP இருக்கிற Snapdragon S21 சீரிஸ் அடிச்சு தள்ளிட்டு டவுன்சம் பண்ணிட்டு ஜஸ்ட் 12 மெகாபிக்சல் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4600 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் கிடையாது. அதுலேயும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இதில் Android 11 இருக்க போது. ஸோ இப்போ வர எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா Android 11 தான் வருது. ஸோ இன்னொரு ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு இது Android 12 அப்கிரேடபிள் அப்படிங்கிறது கூட சொல்லியிருக்காங்க. ஸோ Android 12 ஆஃபிஷியலாக லான்ச் ஆனோன்னா நீங்கள் வந்துட்டு Android 12 இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB 128GB அப்படிங்கிறது போல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 6GB ரேமும் அப்புறமா 128GB ஸ்டோரேஜ். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட் கேமிங்காக எனக்கு முக்கியமாக இருக்குது. நான் கேமிங்காக தான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறேன் அப்படிங்கிறது தயவு செய்து கூகுள் பிக்சல் 5 சூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த சிப்செட்டை பற்றி ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும், பட் மிஸ் பண்ணிட்டேன். Snapdragon 765G அப்படிங்கிற ஒரு 5G சிப்செட்டோட லான்ச் பண்ணியிருக்கான். ஸோ கேமிங் எல்லாம் ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ PUBG ஃப்ரீ ஃபயர் கால் லேகே இல்லாமல் ஸோ 6GB ரேம் இருக்கு ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளமே இல்லாமல் லேகே இல்லாமல் வந்துட்டு விளையாடலாம். பட் நீங்கள் கேமிங் தான் மெயினாக வந்துட்டு கன்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. ஸ்மார்ட் ஃபோனே வந்துட்டு கேமிங் தான் வாங்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செய்து கூகுள் பிக்சல் 5 வந்துட்டு சூஸ் பண்ணாயே. ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு 60 Hzக்கான டிஸ்பிளே, 6.3 inches. ஸோ இதோட வந்துட்டு ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் ஃபோன் நான் பார்த்துருக்கேன் 120 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட்டோட தான் லான்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் தெரியுங்க. நீங்கள் ப்ரொஃபஷனல் கேமிங் சைட் யூடியூபிங் ஃப்ரீ ஃபயர் PUBG கார்டு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி சம்திங் நீங்கள் லைவ் போறீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு தயவு செய்து 120 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து சூஸ் பண்ணுங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா 120 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட் ரொம்பவுமே பட்ஜெட்லாம் கிடைக்குது. ஸோ கூகுள் பிக்சல் 5 என்னோட பர்சனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணேன். இதுக்கான இன்னொரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு தூரம் கம்மியான ஸ்பெக்ஸ்ல கொடுத்துட்டு ஸ்பெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதோட முக்கியமான விஷயம் ரிஃப்ரெஷ் ரேட் தான் நான் கன்சிடர் பண்றேன். அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 765G அந்த 5G சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பிரைஸ் ரேட்டிங் வந்து சுத்தமாக செட் ஆகுது. ஸோ பிரைஸ் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $449 வந்துட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ $450 $450 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்க அத்தாடி இதெல்லாம் வாங்கணுமாடா அப்படிங்கிறது கூட உங்களுக்கு வந்துட்டு மைண்ட் வைஸ் ஓடும். ஸோ கவுண்டர் மணி சார் சொல்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸில் எல்லாத்துக்குமே ஓடி இருக்கும். ஸோ உங்களுக்கு அது அப்படி தோண்டிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னோட பர்சனல் அப்படின்னா ஓவராலாக அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சொல்லணும்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்காதீங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கு. as a 5G ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோட கண்டென்ட் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி டிப்ஸ் சொன்னால் நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுன்னா தவறாமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. கூட வரக்கூடிய பென்சிக் பலே அல்டியாக அப்படிங்கிற ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி டிப்ஸ் சொன்னால் நாங்கள் அப்லோட் பண்ணோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.